மிஷன் சவுத் தலைவராக அண்ணாமலை. தினமலர் வெளியிட்ட பரபரப்பு செய்தி. அண்ணாமலை ஆர்மிக்கு கிடைத்த ஆறுதல் செய்தி. வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பிலிருந்து அண்ணாமலையை மாற்றப் போகிறார்கள் என்ற செய்தி வெளியானதும் அக்கட்சியின் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடும் அதிர்ச்சி அடைந்து விட்டார்கள். அதையடுத்து அண்ணாமலையை பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றக்கூடாது, அவரை மாற்றினால் மீண்டும் பாஜகவின் வாக்கு வங்கி இறங்கிவிடும் என்று டெல்லி மேலிடத்திற்கு பாஜக தொண்டர்கள் இமெயில் கடிதங்களை அனுப்பி கொண்டு வருகிறார்கள். அதோடு பல மாவட்டங்களிலும் அண்ணாமலையை மாற்றக்கூடாது என்று சொல்லி பாஜக நிர்வாகிகள் போஸ்டர்கள் ஒட்டி வருகிறார்கள். அந்த வகையில் தஞ்சாவூர் மாவட்ட பாஜகவினர் ஒட்டியுள்ள போஸ்டரில் வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும், வேண்டாம் வேண்டாம் அதிமுக கூட்டணி வேண்டாம் என்று ஒரு போஸ்டர் வெளியிட்டுள்ளார்கள். அதோடு இந்தியாவுக்கு நரேந்திர மோடி, தமிழ்நாட்டிற்கு அண்ணாமலை என்றும் அதில் வாசகங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன. அதோடு அண்ணாமலையை மீண்டும் பாஜகவின் தலைவர் ஆக்குமாறு 1000க்கும் மேற்பட்ட பாஜக தொண்டர்கள் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் நடத்தப் போவதாக அறிவித்துள்ளார்கள். இது குறித்த போஸ்டர்கள் சோசியல் மீடியாவில் வைரலாகி வருகிறது. அதோடு இன்னொரு போஸ்டரில் தற்குறியுடன் கூட்டணி வேண்டாம், கூடா நட்பு கேடாய் முடியும், வேண்டும் வேண்டும் அண்ணாமலை வேண்டும் என்று வெளியிட்டுள்ளார்கள். இதன் காரணமாகவே அண்ணாமலை விவகாரத்தில் பாஜக சரியான முடிவு எடுக்க வேண்டும் என்பதே அனைவரது கோரிக்கையாக இருந்து வருகிறது. இப்படி பாஜக தொண்டர்கள் சாகும் வரை உண்ணாவிரதம் இருப்போம் என்று போஸ்டர் வெளியிட்டுள்ள நிலையில் இன்றைய தினம் தினமலரில் வெளியாகியுள்ள ஒரு செய்தியும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அண்ணாமலையை தமிழக பாஜக தலைவர் பொறுப்பிலிருந்து மாற்றினாலும் அவருக்கு தென்னிந்திய அளவில் பாஜக ஒரு முக்கிய பொறுப்பை கொடுக்க போகிறது. சவுத் மிஷன் என்பதின் பெயரில் தென்னிந்திய குழுக்கள் பாஜகவை வளர்க்கும் பொறுப்பை அண்ணாமலை இடத்திற்கு கொடுக்க திட்டமிட்டு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அண்ணாமலையை பொறுத்தவரை தமிழக பாஜகவின் தலைவர் பொறுப்பில் இருந்தாலும் தெலுங்கானா, கர்நாடகா, கேரளா, டெல்லி போன்ற மாநிலங்களில் தேர்தல் சமயங்களில் சென்று பாஜக வேட்பாளர்களை ஆதரித்து பிரச்சாரம் செய்திருக்கிறார். அதோடு ஆங்கிலம் மட்டுமின்றி கன்னடம், ஹிந்தி போன்ற மொழிகளிலும் ஓரளவுக்கு பேசக்கூடியவர் என்பதால் அண்ணாமலையை அனைத்து மாநிலங்களுக்கும் சென்று பிரச்சாரம் செய்ய வைக்கவும் பாஜக திட்டமிட்டுள்ளதாம். அந்த வகையில் அண்ணாமலையை பாஜக சரியாக பயன்படுத்திக் கொள்ள திட்டமிட்டுள்ளார்கள். அந்த அடிப்படையில் தான் தேசிய பாஜகவில் அவருக்கு ஒரு பொறுப்பு கொடுத்து அவரது தலைமையின் கீழ் பாஜகவை கொண்டு வருவதற்கு டெல்லி மேலிடம் திட்டமிட்டு இருப்பதாக தினமலர் நாளிதழ் அந்த செய்தியில் தெரிவித்திருக்கிறது. அதனால் வரப்போகிற 9ஆம் தேதிக்கு பிறகு அண்ணாமலை இந்த புதிய தலைவர் பதவி குறித்த தகவல் வெளியாகும் என்றும் கூறப்படுகிறது. அதேபோல் இன்னொரு செய்தியில் அண்ணாமலையே மீண்டும் தமிழக பாஜக தலைவராக தொடருவார், நயினார் நாகேந்திரன் பாஜகவின் ஒருங்கிணைப்பாளராக மட்டுமே இருப்பார் என்றும் பாஜக வட்டாரங்களில் வெளியாகியுள்ளது. இப்படி கடந்த ஒரு வார காலமாக பலதரப்பட்ட கருத்துக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது. அதனால் வருகிற 9ஆம் தேதி மத்திய அமைச்சர் கிஷன் ரெட்டி தமிழகம் வந்து பாஜகவின் புதிய தலைவர் தேர்வு குறித்து எடுக்கும் முடிவுக்கு பிறகுதான் இதில் எது உண்மை என்பது தெரிய வரும். அதுவரைக்கும் பொறுத்திருப்போம். அடுத்த செய்தி. சீனியர் வழக்கறிஞரை வைத்து திமுக போடும் சீக்ரெட் திட்டம். 3 முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் அனுப்பிய ரகசிய கடிதம். டாஸ்மாக் வழக்கு முடிவுக்கு கொண்டு வர போடப்பட்ட ரகசிய டீல். தற்போது திமுகவின் அனைத்து ஊழல்களையும் வெளியில் கொண்டு வரும் முயற்சியில் அமலாக்கத்துறை இறங்கிவிட்டது. இதற்கான அசைன்மெண்டை மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா கொடுத்ததை அடுத்து திமுகவின் டாஸ்மாக் துறை மட்டுமின்றி கிட்டத்தட்ட 13 அமைச்சர்களும் அடுத்தடுத்து சிக்கப் போகிறார்கள். குறிப்பாக டாஸ்மாக் துறை விவகாரம்தான் தற்போது மு.க. ஸ்டாலினுக்கு பெரிய அளவில் தர்ம சங்கடத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த ஊழலை அத்தனை எளிதில் மூடி மறைத்துவிட முடியாது என்பதனால் டாஸ்மாக் துறைக்குள் அமலாக்கத்துறையை முழுமையாக இறங்கி விசாரணை நடத்த விடவே கூடாது என்று அவர் திட்டமிடுகிறார். குறிப்பாக செந்தில் பாலாஜியுடன் மது ஆலை விவகாரத்தில் ஏற்பட்ட மோதலில் திமுகவை சேர்ந்த டி.ஆர். பாலு, ஜெகத் ரட்சகன் போன்றவர்களை அமலாக்கத்துறைக்கு இது சம்பந்தமாக சீக்கிர தகவலை கொடுத்து விட்டதால் தற்போது டாஸ்மாகிற்கு மதுபானங்களை சப்ளை செய்து வந்த ஆலைகளை அமலாக்கத்துறை முழுமையாக குறிவைத்து விட்டார்கள். அதனால் இந்த விவகாரத்தில் திமுக கடுமையாக சிக்கிக் கொள்வார்கள் என்பதும் தெரிய வந்துள்ளது. அதனால்தான் டாஸ்மாகில் விசாரணை நடத்தவிடக்கூடாது என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு திமுகவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டதால் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த அமைச்சர் செந்தில் பாலாஜி
தற்போது அந்த வழக்கு திமுகவுக்கு எதிராகவே திரும்பிவிட்டதால் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்து வேறு மாநிலத்தில் இந்த வழக்கை விசாரிக்குமாறு கோரிக்கை வைத்திருக்கிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கில் திமுக சார்பில் ஆஜராகி இருக்கும் மூத்த வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி என்பவர் பல நீதிமன்ற நீதிபதிகளுக்கும் நெருக்கமானவராம். அதன் காரணமாகவே அவர் மூலமாக தாங்கள் எதிர்பார்க்கும் மாநில நீதிமன்றத்தில் இந்த வழக்கு விசாரணை கொண்டு வந்து அமலாக்கத்துறை விசாரணையை முழுமையாக முடக்கிவிட வேண்டும் என்று திட்டமிட்டு வருகிறார்கள். இப்படி விக்ரம் சௌத்ரி என்ற இந்த வழக்கறிஞர் கொடுத்த ஆலோசனைப்படிதான் தற்போது உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு மனு தாக்கல் செய்திருக்கிறதா. குறிப்பாக வருகிற 9ஆம் தேதி இந்த வழக்கு விசாரணை சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருவதால் அதற்கு முன்னதாகவே டாஸ்மாக் வழக்கை வேறு ஒரு மாநில நீதிமன்றத்தில் விசாரணை நடத்திவிட வேண்டும் என்ற கட்டாயம் தற்போது திமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிறது. அதே சமயம் திமுகவுக்கு நெருக்கமாக இருக்கும் முதலமைச்சர் ஆளும் மாநிலங்களுக்கு இந்த வழக்கு சென்றால் மட்டுமே இதிலிருந்து தங்களால் தப்பிக்க முடியும் என்றும் மு.க. ஸ்டாலின் நினைக்கிறாரா. அதன் காரணமாகவே கர்நாடகா, தெலுங்கானா, கேரளா என்ற 3 மாநிலங்களின் உயர் நீதிமன்றங்களில் இந்த டாஸ்மாக் வழக்கை விசாரணைக்கு கொண்டு வந்தால் அந்த முதலமைச்சர்களை வைத்தே இந்த வழக்கு விசாரணையை வேறு கோணத்தில் திருப்பி அமலாக்கத்துறையை டாஸ்மாக் பக்கம் வரவிடாமல் செய்து விடலாம் என்று திட்டமிட்டுள்ளார்களாம். இப்படி ஒரு திட்டத்துடன் உச்சநீதிமன்றத்தில் திமுக அரசு மனு தாக்கல் செய்திருப்பதோடு கர்நாடகா முதலமைச்சர் சித்தராமையா, கேரளா முதலமைச்சர் பினராயி விஜயன், தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி ஆகிய 3 பேருக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ரகசிய கடிதம் அனுப்பியுள்ளாராம். அந்த கடிதத்தில் டாஸ்மாக் துறையில் நடைபெற்ற ஊழலை வைத்து திமுக அரசை கட்டம் கட்டுவதற்கு டெல்லி மேலிடம் திட்டமிட்டு விட்டார்கள். இதை முன்வைத்து அமலாக்கத்துறையும் 3 நாட்கள் சோதனை நடத்தியவர்கள் 1000 கோடி ஊழல் நடந்திருப்பதாக அறிக்கை வெளியிட்டார்கள். இந்த டாஸ்மாக் ஊழல் வெளிவந்தால் திமுகவுக்கு மிகப்பெரிய சிக்கல் ஏற்படும். அதனால் இந்த டாஸ்மாக் குறித்த வழக்கு உங்களது மாநில உயர் நீதிமன்றத்திற்கு வந்தால் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு உதவி செய்ய வேண்டும். இது ஒரு அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை என்று சொல்லி மேற்கொண்டு இந்த 1000 கோடி ஊழல் குறித்து அமலாக்கத்துறை விசாரணை நடத்துவதற்கு தடை விதிக்கும் வகையில் இந்த வழக்கை கொண்டு செல்ல வேண்டும். அதற்கு நீங்கள் அனைவரும் எனக்கு முழு ஒத்துழைப்பு கொடுக்க வேண்டும் என்று மு.க. ஸ்டாலின் இந்த 3 முதலமைச்சர்களுக்கும் ரகசிய கடிதம் அனுப்பியுள்ளாராம். இந்த நிலையில் தற்போது திமுகவின் வழக்கறிஞரான விக்ரம் சௌத்ரி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் மூலம் இந்த டாஸ்மாக் வழக்கை இந்த 3 மாநிலங்களில் ஒரு மாநிலத்தில் பட்டியலிடுமாறு திரைமறைவு வேலைகளில் ஈடுபட்டு வருகிறாராம். என்றாலும் இவர்கள் திட்டம் போடுவது போன்று தென்னிந்திய மாநில உயர் நீதிமன்றத்தினால்தான் இந்த டாஸ்மாக் கணக்கை விசாரிக்க முடியும் என்று உச்சநீதிமன்ற நீதிபதி சஞ்சீவ் கண்ணா உத்தரவிடுவாரா, இல்லை பாஜக ஆளும் ஏதோ ஒரு மாநிலத்தின் உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கை விசாரிக்குமாறு உத்தரவு போட போகிறாரா என்கின்ற பரபரப்பும் நிலவிக் கொண்டிருக்கிறது. ஆனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்தால் திமுகவின் கதை முடிந்துவிடும். அதனால் அப்படி ஒரு சம்பவம் நடந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் தற்போது திமுகவின் வழக்கறிஞர் விக்ரம் சௌத்ரி உச்சநீதிமன்றத்தில் உள்ள முக்கிய நீதிபதிகளை சந்தித்து அதற்கான வேலைகளை செய்து கொண்டிருப்பதாக கூறுகிறார்கள். அந்த அளவுக்கு தங்களது ஊழலை மறைப்பதற்காக நீதித்துறைக்குள்ளும் புகுந்து திமுக அரசியல் செய்து கொண்டிருக்கிறது. இந்த டாஸ்மாக் வழக்கு விவகாரத்தில் அடுத்தடுத்து என்னென்ன ட்விஸ்ட் நடக்கப் போகிறதோ சில தினங்கள் வெயிட் பண்ணி பார்ப்போம். நண்பர்களே, அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றக்கூடாது என்று தஞ்சை மாவட்ட பாஜகவினர் 1000 பேர் சாகும் வரை உண்ணாவிரதம் இருக்கப் போவதாக அறிவித்திருப்பது. அண்ணாமலையை தலைவர் பதவியிலிருந்து மாற்றினாலும் அவரை தென் மாநிலங்களின் பாஜக தலைவராக்க டெல்லி மேலிடம் திட்டமிட்டிருப்பதாக வெளியாகியிருக்கும் தகவல் மற்றும் டாஸ்மாக் வழக்கை திமுகவுக்கு நெருக்கமான மாநில நீதிமன்றங்களில் தொடர வைத்து அந்த மாநில முதலமைச்சர்கள் மூலம் வழக்கிலிருந்து தாங்கள் தப்பிக்க 3 முக்கிய முதலமைச்சர்களுக்கு மு.க. ஸ்டாலின் ரகசிய கடிதம் எழுதியிருப்பது குறித்த உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவிடவும். நன்றி, வணக்கம்.